கர்ப்பிணிக்கும் இந்த மாதிரி கால் வீக்கம் வந்தால் முதல்ல உடனே டாக்டரை பார்க்கணும். உன் ப்ரெக்னென்சி ட்ராவல்னால எந்த பிரச்சனையும் வராது. எப்போனா ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் இது கர்ப்பகாலத்தில் மட்டும் வருகிற ஒரு விஷயம். சரி, கர்ப்பகாலத்தில் வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றது ரொம்ப சாதாரணம். ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களால மல்லாக்க படுக்கவே முடியாது, படுத்தாலே மூச்சு அடைக்கும். இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் ஒரு கர்ப்பிணிக்கு இருந்தால் கண்டிப்பாக உடனே நீ டாக்டரை அணுகணும். ப்ரெஷர் குறைவாகும்போது குழந்தைக்கு ஒரு ரத்த ஓட்டம் வரும், பெண்ணுக்கு மயக்கம் வந்துடும், படப்படப்பு வரும், சில நேரம் ஃப்ளாஷ் அவுட் கூட ஆயிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நார்மலாகவே ஹெல்த் மேலே ரொம்ப கன்சர்ன்டாக இருப்போம். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் நம்மளை சார்ந்த இன்னொரு உயிரும் இருக்குது அப்படின்றதுனால ஹெல்த்தில் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எதுவும் பண்ணி அந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜெயராணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஸ்டார்டிங் இருக்க டவுட்டே எல்லாருமே கிட் வாங்கி தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கிட்டில் நமக்கு 2 கோடு வந்துருச்சு, அதில் கரெக்டாக காமிச்சிருச்சு அப்படின்னா அது மட்டுமே போதுமா, இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா மேம்? சரி, பொதுவாக ஒரு ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனே அந்த ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு ஹார்மோன் ப்ரெக்னென்சி கர்ப்பப்பையில் ஒட்டின உடனே ரிலீஸ் ஆகிற ஹார்மோன். இந்த ஹெச்சிஜி ரத்தத்தில் ப்ரெக்னென்சியில் அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இம்ப்ளான்ட் ஆனோடனே ஒரு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும். இது எவ்ரி 48 hours ஒன்ஸ் இது டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏர்லியஸ்ட்டாக நம்ம டிடெக்ட் பண்ணால் 25 IU இருந்தாலே பாசிட்டிவாக கன்ஸ் பண்ணும். பொதுவாக நெகட்டிவிட்டினா லெஸ் தேன் 10 சொல்லுவோம். 10 யாருக்குனாலும் இருக்கலாம், அது நெகட்டிவ். லெஸ் தேன் 10 அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவ். ஸோ ஒரு பீட்டா ஹெச்சிஜி லெவலில் வச்சு பாசிட்டிவ் பார்க்குறோன்னா அது முதல் ஆரம்பம். ஒரு யூரின் கிட்டில் 25 IU வரைக்குமே டிடெக்ட் பண்ணும். ஸோ 25 IU டிடெக்ட் பண்ணுது. இன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகுது, இன்றைக்கி யூரின் டெஸ்ட் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக இருக்குன்னா யூ ஹாவ் ஆல் த சான்சஸ் அப் டு 50% டு கெட் அ குட் ப்ரெக்னென்சி. பட் இந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்குன்றதுனால நல்ல ப்ரெக்னென்சி வரும்ன்றதை சொல்ல முடியாது. ப்ரெக்னென்சி இன்னும் நுணுக்கமாக நம்ம நல்ல ப்ரெக்னென்சி இருக்கா டாக்டர் அப்படின்னு பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு டூ அ பிளட் டெஸ்ட், பீட்டா ஹெச்சிஜின்ற டெஸ்ட்டை. அந்த டெஸ்ட்டை 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணும். 48 ஹவர்ஸில் அது டபுள் ஆகும். ஒரு நல்ல கருவாக இருந்தால் அதோட வளரும் விகிதம் எவ்ரி 48 ஹவர்ஸ் இட் வில் டபுள். அதனால தான் ஏர்லி ப்ரெக்னென்சியில் பாசிட்டிவ் பார்த்தா பாசிட்டிவ் தான். இன்னொரு ப்ரிசைஸாக பார்க்கணும். இப்போ எங்ககிட்டலாம் வரவங்களாம் ஃபெர்டிலிட்டி குழந்தைக்காக வரவங்க, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு அந்த டேஸ் மிஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறது இந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல். இந்த பீட்டா ஹெச்சிஜி எவ்ரி 48 ஹவர்ஸ் ஒன்ஸ் இது டபுள் ஆகும். இது டபுள் ஆகும்போது தட் ஷோஸ் தட் த ப்ரெக்னென்சி இஸ் க்ரோயிங், அது நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வர கிட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் கிட்ஸ்னால நம்ம ஏர்லி ப்ரெக்னென்சியை டிடெக்ட் பண்ண முடியும். இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷனாக அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் சில பெண்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகும், சில ப்ரெக்னென்சிஸ் ப்ரிஷியஸாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அது கன்ஃபார்ம்டு தெரியறதுக்கு இது ஒரு பேசிக் அடிப்படை டெஸ்ட் ஆகும். ஆனால் நிறைய இடத்துல பிளட் எடுத்து பார்க்கறதுக்கு வசதி இருக்காது. சின்ன சின்ன ஊர்களில் இருக்கலாம், கிராமங்களில் இருக்கலாம், ரொம்ப தூரத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் த கார்ட் டெஸ்ட் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஓகே மேம். சொன்ன மாதிரி இத்தனை டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ட்ராவல் பண்ணால் ஏதாச்சும் ஆகிடும், அதனால் நீ எங்கேயுமே போகாத அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீட்டில் எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ட்ராவல் பண்ணலாமா, எத்தனை மந்த் வரையும் கான்ஷியஸாக இருக்கணும்? சரி, இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து வரவங்க இல்லை. நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே உன் ப்ரெக்னென்சி ட்ராவல்னால எந்த பிரச்சனையும் வராது. எப்போனா முதல் 3 மாதத்தில். ஏன்னா முதல் 3 மாதத்தில் பிளசண்டா ஃபார்மேஷன் இதெல்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் சரியான நேரத்தில் வளர்ச்சிக்கு சரியான விஷயங்களை பார்க்கலைன்னா இந்த ப்ரெக்னென்சி க்ரோ ஆகிறதுல பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பாங்க. 45 நாளில் போ, அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணாத, வீட்டை விட்டு வெளியே போகாது, இந்த மாதிரி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் 45 டேஸில் வரும்போது அந்த கருவின் வளர்ச்சி 6-7 வாரம் ஆயிடுது. அந்த காலகட்டத்தில் சப்போர்ட் கொடுக்கலன்னா சில குறைபாடு இருக்கவங்களுக்கு அது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால் ட்ராவலில் ஃபஸ்ட்டு 3 monthஸில் எந்த வித நெகட்டிவிட்டியும் கிடையாது. 4 monthsக்கு அப்புறம் இந்த பிளசண்டா ஃபார்மேஷன் ஆகும்போது அது கீழ்ப்பக்கமாக இருக்கிறதுனாலையோ, இல்லை சில பெண்களுக்கு ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜ் ஆகிறதுனாலையோ, சில பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஒரு வீக்னஸ், சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவர்களுக்கோ, சில நேரங்களில் கர்ப்பப்பையில் ஏதாவது வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கும். ரெட்டை கர்ப்பப்பையாக இருக்கும், இல்லை சிங்கிள் கர்ப்பப்பையாக இருக்கும், இல்லை ஒரு செப்டம் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ட்ராவல் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். 2 குழந்தையாக இருக்கும், மல்டிபிள் ப்ரெக்னென்சியாக இருக்கும், இவை மட்டும்தான் பிரச்சனையே தவிர சாதாரணமாக மற்ற கர்ப்பமாக இருக்கிற
ஒரு கல்யாணம் ஆகுது 6 மாதம் ஆகுது கன்சீவ் ஆகிறாங்க, இவங்களும் ட்ராவல் பண்ணாமல் வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சொல்லுவோம். சாதாரணமாக அவங்களாம் நடப்பாங்க, வீட்டு வேலைகள் செய்கிறாங்க, ஒர்க் போகிறாங்க, இதெல்லாம் போகலாம், ரிஸ்க் இல்லாதவங்க. ஸோ ரிஸ்க் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், அவ்வளோதான். மற்றபடி ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவிர அப்படி அந்த கருவானது அவ்வளோ ஃப்ரையபிளாக அவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறதில்ல. 3-4 மாதத்துக்கு அப்புறம் நஞ்சு உருவாக்கத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சி குறைகளுக்காக சொல்லுவோமே தவிர ஆரம்ப நாட்களில் கண்டிப்பாக இது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுகர் இருக்குது, ஒரு தைராய்டு இருக்குது, இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம அந்த டெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸை டோஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டோஸை குறைக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த கரு வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதை மிஸ் பண்ணிடுவாங்க அந்த கிரிட்டிக்கல் டைமில், அந்த கோல்டன் பீரியடில். அது நம்ம எவ்வளோ சொன்னாலும் பயந்துக்கிட்டு வீட்டிலே இருப்பாங்க. டாக்டர் அவங்க நாளே கூடாதுன்னு சொன்னாங்க, 3 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எங்கள் மாமியார் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, எல்லோரும் சொன்னனால எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம், பயப்படாதீங்க முதல்ல. 2வது உங்கள் டாக்டர் ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்போ தான் எத்தனையோ இருக்குது, அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிற, டாக்டர் நாங்கள் வர ரெடியாக இருந்தோம், எங்கள் மாமியாரோடல அம்மாவோடல எல்லோரும் சேர்ந்து எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க, அதனால நாங்கள் வரலம்மாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பண்ணால் தே வில் நோ, பிகாஸ் அந்த க்ரூஷியல் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். ஓகே மேம். இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு பயப்படுறதுனா, கால் வீக்கம் ஏற்படுறது, நரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குமோ அப்படி இப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சரி, கர்ப்ப காலத்தில் வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றது ரொம்ப சாதாரணம். ஏன்னா பல நேரங்களில் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எதனால் வருதுன்னா, ப்ரெஷர் எஃபெக்ட். இப்போ கர்ப்பப்பை வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே வளரும்போது அது பெல்விஸ்லேருந்து தொப்புள் அளவு தாண்டி அதுக்கு மேல் வளருது. இந்த கர்ப்பப்பைக்கு பின்பக்கமாக தான் நம்மளோட மேஜர் வெசல்ஸ்லாம் இருக்குது. மேஜர் வெசல்ஸ்னால் அயோட்டா, இன்ஃபீரியர் வேனா கேவான்ற முக்கியமான ஆர்டரி, வெயின்ஸ் இருக்குது. இவை தான் வந்து கீழே கால்லேருந்து பிளட் எல்லாம் ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது. ஸோ இந்த கர்ப்பப்பை வளர வளர அதோட ப்ரெஷர் எஃபெக்ட் அந்த வெயின்ஸ்லேயும் ஆர்டரிலையும் ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிட்டிங் ஓவர் த வெசல்ஸ். ஸோ அப்போ இந்த கரு வளர்ச்சி ஒரு 6 மாதம் கடந்த பிறகு இந்த வளர்ச்சினால் இது அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்னால பல நேரங்களில் ரத்த தேய்மானம், அதாவது ஸ்டாக்னேஷன் கீழே இருக்கும். அந்த சர்க்குலேஷன் ப்ராப்பராக வராது. அந்த பிளட் வெசல் அங்கே அந்த வெசல்ஸில் பூலப் ஆகிறதுனால வெரிகோஸ் வெயின் இருக்கிற டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸே இல்லாதவங்களுக்கு கூட அந்த சமயத்தில் வெரிகோசிட்டிஸ் தெரியும். பலருக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஜாஸ்தியாகும். இது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ். இதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்கிறது படுக்கிற பொசிஷன், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காமல் இருக்கிற சொல்கிறது, அதே மாதிரி காலை கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிறது, தேவைப்பட்ட காலில் அந்த எலாஸ்டோக்ரிக் ஸ்டாக்கிங்ஸ் போட சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ தட் அது வர்ஷன் ஆகாது, அதனால ரத்த அங்கே ஸ்டாக்னேஷன் ஆகி கிளாட்ஸ் ஆகாது. அதுதான் ஒரு டேஞ்சரஸ். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்கு அவங்களுக்கு சில பயிற்சி முறைகள், ஸ்டாக்கிங்ஸ், லைஃப் ஸ்டைல் மெத்தட், அவங்க சிட்டிங் பொசிஷன், இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம். படுத்துக்கும் போதும் ஒரு சைடாக படுக்கும்போது அந்த யூட்ரஸோட வெயிட் இட் வில் ஃபால் அந்த சைட்ஸில் ஃபால் ஆனால் அந்த ப்ரெஷர், பின்னாடி இருக்க ப்ரெஷர் குறைவாகும், சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து வெயின்ஸை பற்றி. கால் வீக்கம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கால் வீக்கம் என்னென்னா, இப்போ இது ரத்த ஓட்டத்துக்கு ப்ரெஷ் ஆகுது, ஆனால் கால் வீக்கங்கிறது அந்த சப்க்யூட்டேனியஸ் எடிமா ஃபார்ம் ஆகுது. எடிமான நீர் கீழே தேர்வு. இந்த நீர் ரிட்டென்ஷன் ஆகிறது நல்ல அறிகுறி இல்லை. எந்த கர்ப்பிணிக்கும் இந்த மாதிரி கால் வீக்கம் வந்தால் முதல்ல உடனே டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இதோட ஆரம்பத்தில் இதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வெயிட் பார்ப்போம். வெயிட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த பெண் எடை கூடணும் அந்தந்த மாத காலகட்டத்துக்கு. அந்த எடை கூடுதல் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னாலே நாங்கள் வந்து அலாம் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு உள்ள வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்குது, சோடியம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரிட்டென்ஷன் அதிகமாகும்போது என்ன ஆகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாகும், தாய்க்கான பிரச்சனைகளும் அதிகமாகும். அதை தான் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், இது கர்ப்பகாலத்தில் மட்டும் வருகிற ஒரு விஷயம். ஸோ அதனால் கால் வீக்கம் வருதுனாலே இந்த முதல் ஆரம்ப அறிகுறி அதுதான். ஸோ நிறைய நேரம் செக்கப் போகாத பேஷண்ட்ஸ் கூட வீட்டில் கால் வீக்கன்னா உடனே இது வந்து உப்புச்சத்து, பார்லி வாட்டர் குடிம்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல்ல டாக்டரை போய் பாருங்கள். உங்களால் டாக்டர் வசதிலாம் பக்கத்தில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தால் நர்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரெஷர் பார்க்க சொல்லுங்கள், உங்களோட யூரினில் உப்பு இருக்கான்னு பார்க்குங்க. இதெல்லாம் ஒரு எளிமையான முறை. இதெல்லாம் ஆரம்ப அறிகுறி குறிக்கிற விஷயம். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளும் பொழுது இந்த பெண்களுக்கு இதற்கான முக்கியத்துவம் தெரியும். இதனால் நம்ம ஆரம்ப நிலையில் வர காம்ப்ளிகேஷன்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். அதில் எப்போவுமே எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம், அலர்ட், கால் வீக்கம் இருக்குதா, ஸ்லைட்டாக ப்ளீடிங் இருக்கா, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, அடிவயிறு டிஸ்கம்ஃபர்ட், இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் ஒரு கர்ப்பிணிக்கு இருந்தால் கண்டிப்பாக உடனே நீ டாக்டரை அணுகணும், உடனே நீ கேட்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவங்க சொல்லிட்டோன்னா they will also be educated and aware about it.
ஓகே மேம். இதே மாதிரி தான் இப்போ படுத்திருக்க பொசிஷன் எல்லாருமே சொல்றது, நீ வந்து மல்லாக்க படுத்து மேலே பார்க்கக்கூடாது, ஒரு பக்கமாக தான் படுக்கணும் அப்படின்றாங்க. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் படுக்கிறது தான் நல்லது, ரைட் சைடில் திரும்பி படுக்கிறது தான் நல்லது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஸ்லீப்பிங் பொசிஷன் எது பெட்டராக இருக்கும்? சரி, ஃபஸ்ட்டு 4 to 5 months எந்த பொசிஷனும் நீங்கள் படுக்கலாம், குப்புற கூட படுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயந்தான், அந்த கர்ப்பப்பை பெல்விஸை விட்டு வளர்ந்து தொப்புள் நம்ம அம்பிளிக்கல் லெவலுக்கு வளர்ந்துருச்சுன்னா இட் ஹாஸ் அ ப்ரெஷர் எஃபெக்ட் ஓவர் தி வெயின்ஸ். ஏன்னா வெயின்ஸில் அந்த இடத்துல தான் கீழே பெல்விஸில் என்ட்ராய் காலுக்கு போகுது, அந்த பெரிய மேஜர் வெசல்ஸ். அதன் மேல் இது அழுத்தும் போது அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ்னால பல பிரச்சனைகள் வரலாம். என் குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமே கர்ப்பப்பைக்கு பின்பக்கத்துலேருந்து தான் வருது. ஸோ இது படுத்திருந்து ப்ரெஸ் பண்ணால் கீழே இருக்க பெரிய வெசல்ஸ் இருக்கும், இதுவே தன்னோட ரத்த ஓட்டத்தை தான் வளர்ச்சி ப்ரெஸ் ஆகி அதில் போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும், மேலே ஹார்ட்டுக்கு வர ரத்தம் குறைவாகும், ப்ரெஷர் குறைவாகும், ஹைப்போடென்ஷன் வரும். ப்ரெஷர் குறைவாகும்போது குழந்தைக்கு வர ரத்த ஓட்டம் வரும், பெண்ணுக்கு மயக்கம் வந்துடும், படபடப்பு வரும், சிலராக ஃப்ளாஷ் அவுட் கூட ஆயிடுவாங்க. அதனால தான் ஒரு சைடாக படுக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் அந்த கர்ப்பப்பையின் வெயிட் அந்த பெரிய ரத்த குழாய்கள் மேலே இருக்காது. அதனால தான் படுக்க சொல்லுவோம். இதில் லெஃப்டில் ஏன் படுக்க சொல்கிறோன்னா, யூட்ரஸோட பொசிஷனே இட்ஸ் டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் சொல்லுவோம். அந்த லெஃப்ட் சைட் டில்ட் ஆகிருக்கும். இந்த லெஃப்ட் சைட் டில்ட்டாக இருக்கிறதுனால பல நேரங்களில் இந்த அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால இதனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும், அந்த ரத்த ஓட்டமும் இம்ப்ரூவ் ஆகும், கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த ஓட்டமும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் லெஃப்ட்டில் படுங்கன்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் எந்த சைடில் வேணாலும் படுக்கலாம், ரைட்லேயும் படுக்கலாம், லெஃப்ட்லேயும் படுக்கலாம். இதில் எல்லாம் எழும்பி உட்காந்து திரும்பி படுவாங்க, அது தவறு அப்படிலாம் கிடையாது. அப்படியே தே கேன் ரோல் ஓவர் அண்ட் டர்ன். ஸோ எந்த பக்கம்னாலும் படுக்கலாம். லெஃப்ட்டில் படுத்து அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பட் ஒரு சில நேரம் அவங்க லெஃப்ட்டில் ஏதாவது பொசிஷனில் படுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களால மல்லாக்க படுக்கவே முடியாது, படுத்தாலே மூச்சு அடைக்கும் அவங்களால. ஏன்னா டயஃப்ரம் எல்லாம் ப்ரெஷரைஸ் ஆகி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதுக்கு தான் இப்போ நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது, ஸ்லீப்பிங் பேக்ஸ் இருக்குது, பல நேரங்களில் பொண்ணு காலத்துலலாம் பில்லோ வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு அவங்க படுத்தா தே கேன் பி மேட் கம்ஃபர்டபுள். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், முதல் 4 மாதத்துலேயே இதை பழகுங்க, லெஃப்ட்டில் படுத்து பழகுங்க. அப்படி பழகிட்டாங்கன்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களால படுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், குழந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.